அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். குழந்தை பிறப்புக்கு காரணிகள் யாவை? இந்த காரணிகள் இரண்டாவது குழந்தைக்கு மாறுபடுமா? கரு பிறப்பில் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு திரு பாலசுந்தர் ஐயா அவர்கள். குழந்தை பிறப்புக்கு காரணிகள் என்பது என்ன அப்படின்னா, பொதுவாகவே 5வது பாவங்கிறது முதல் குழந்தை, 7வது பாவம் 2வது குழந்தை, 9வது பாவம் 3வது குழந்தை என்பது ஒரு பொது விதி சார். ஆக்சுவலாக எல்லா குழந்தைகளும் 5வது பாவம். நல்லா புரிஞ்சுங்க. 5வது பாவம் வெறும் குழந்தையை மட்டும் குறிக்குதில்லை சார், ஒரு உயிரினை உருவாக்கும் சக்தி அப்படிங்கிறது 5வது வீடு. 2வது குழந்தைங்கிறது ஒரு புரிதலுக்காக நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது முதல் குழந்தை நல்லா இருக்குமா, 2வது குழந்தை நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது 5வது வீடு முதல் குழந்தை, 2வது வீடு 7வது வீடு 2வது குழந்தை, 11வது வீடு 3வது குழந்தை அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம 9வது வீடு 3வது குழந்தை, 11வது வீடு 4வது குழந்தை அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறோம். இதில் நடக்கிற புத்தி 2வது குழந்தைக்கு ஒருத்தி கேள்வி கேட்குறாருன்னா, நடக்கிற புத்தி 5வது வீட்டு காமிக்குதுன்னா அவருக்கு 2வது குழந்தை பிறக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த 5வது பாவங்கிறது 7வது வீட்டுக்கு சாதகம் தானே, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை பிறப்புங்கிறது முதல் குழந்தைக்கு இந்த மாதிரி வேலை, அதாவது 2வது குழந்தைக்கு 7வது பாவம் தான் வேலை செய்யணும், 5வது பாவம் தான் சரி இருக்காது அப்படிலாம் இல்லை அர்த்தம். அதாவது குழந்தை பிறப்புக்கு எந்த ஒற்றைப்படை பாவம் இருந்தாலும், முதல்ல குழந்தை பிறப்பு என்பது 5வது பாவம் என்பது ஒரு பொது விதி தான். ஆனால் இது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததான்னு பார்க்கும்போது இது முழுக்க அகம் சார்ந்தது குழந்தை பிறப்பு என்பதே. அப்போது 5வது வீடு தான் வரணும்னு அவசியம் இல்லை. லக்னத்துக்கு சாதகமாக எந்த பாவம் வந்தாலும் குழந்தை பிறப்புக்கு அது சாதகம் தான். உதாரணத்துக்கு 11 9 எது வந்தாலும் அது குழந்தை பிறப்புக்கு ஒரு சாதகமான அமைப்பு தான். இதில் கரு கணிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது முதல் குழந்தை கரு கலைஞ்சிச்சு, அப்போ 2வது குழந்தை 7வது பாவம் தான் அப்படின்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அதாவது இன்னும் சொல்லப்போனால் இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது 5வது பாவம் சொல்கிறோம் இல்லையா, இந்த 5வது பாவமே அதுக்கு இன்னொரு அமைப்பு இயற்கை அப்படிங்கிறது தான் 5வது பாவம். இயற்கை அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, இயற்கை என்பது தன்னை மாதிரி இன்னொரு பொருளை உருவாக்கும். இது உயிருள்ள பொருளுக்கு சொல்லக்கூடிய இயற்கை. இப்போ பாறைங்கிறது இது இயற்கையாக அங்கே தான் இருக்குது, ஆனால் இது இன்னொரு பாறை உருவாக்காது. இது இயற்கையாக இருந்தாலும் கூட இது ஜடப்பொருள் அப்படிங்கிறது. இது ஜடப்பொருள் அப்படிங்கிறது 4வது பாவம். ஜடப்பொருளாக இருக்கிறது அனைத்து விஷயங்களும் 4வது பாவம். இது ஒன்று மாதிரி இன்னொன்று உருவாக்க முடியாது. பாறை உடைச்சா கல்லாக மாறும், ஏன்னா ஜல்லியாக மாறும், அவ்வளோதானே ஒழிய அது இன்னொரு பாறையை உருவாக்க முடியாது. ஆனால் ஒரு நாய் இன்னொரு நாயை உருவாக்கும், ஒரு மரம் இன்னொரு மரத்தை உருவாக்கும். இது இயற்கைன்னு சொல்கிறோம். இந்த 5வது பாவங்கிறது இதுதான். 5வது பாவங்கிறது என்ன அப்படின்னா, உயிருள்ள இயற்கை பொருட்கள் அனைத்தும் 5வது பாவம். உயிருள்ள இயற்கை பொருட்கள் அனைத்தும் 5வது பாவம். உயிரற்ற பொருட்கள் அனைத்தும் 4வது பாவம். இப்போ பாறை அப்படிங்கிறதும் இயற்கை தான், மணல் என்பதும் இயற்கை தான். ஆனால் இது எல்லாமே உயிர் இல்லைங்கிறதால இது நம்ம 4வது பாவம் சொல்கிறோம். நம்ம உயிர் என்பது என்னதுன்னா, தன்னை மாதிரி இன்னொரு பொருளை உருவாக்குறது தான் உயிர். அந்த வகையில் நமக்கு கருக்கலைப்பு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பெரிய அளவு நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை சார். அதாவது எவ்வளோ அபார்ஷன் ஆயிடுச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாவம் செயற்பட்டதான் இந்த குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சாதாரணமாக 5வது பாவம் தொடர்பு கொண்டாவே 2வது குழந்தையாக இருந்தாலும் சரி, 3வது குழந்தையாக இருந்தாலும் சரி, அது பெறுவதற்கு வாய்ப்பு தான். இதில் 7வது பாவங்கிறது 5வது பாவத்தில் கொஞ்சம் வீரியமாக இருக்கும். அதை நல்லா நீங்கள் திங்க் பண்ணாவே தெரியும். ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு புரிதலுக்காக நான் சொல்கிறேன் பாருங்களேன். முதல் குழந்தை பிறந்துட்ட பிறகு 2வது குழந்தை அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஒரு புரிதலுக்காக, இது போன காலகட்டத்தில் இது செட் ஆகாது. இன்றைய காலகட்டத்தில் முதல் குழந்தை பிறக்கும் போது திருமணத்தும் போதே ஆணுக்கு 32 33 வயசு ஆகிடுது. திருமணம் ஆகிட்டு அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு 35 வயசில் ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இது 5வது பாவம்னு வச்சுங்களேன். 2வது குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு கொஞ்சம் வீரியம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா போக நாளடைவில் கொஞ்சம் அந்த என்னென்ன குழந்தை பிறக்கக்கூடிய ஆற்றல் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வருடமும் குறைந்து கொண்டே வருவது என்பது இயற்கை. ஏன்னா இயற்கை உயிருள்ள பொருள்கள் அனைத்தும் நாளுக்கு நாள் தன்னுடைய இளமையை தொலைத்து வருகின்றன அப்படின்னு பொதுவான கருத்து இது. அந்த வகையில் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது பாவமாக வரும்போது 2வது குழந்தைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா 5வது பாவத்துக்கு அது 3வது பாவமாக இருக்கிறதால அந்த மாதிரி வேணால் நம்ம எடுத்துக்கலாமே ஒழிய வெறும் 5 விட 7 சிறப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால் நாம் இங்கே குழந்தை பிறப்புக்கு காரணிகள் அப்படிங்கிறது வெறும் 5
7, 9, 11 இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த மாதிரி கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. லக்னத்துக்கு சாதகமான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு நல்ல அமைப்பு தான். அது மட்டும் இல்லாமல் 7வது வீட்டையும் நம்ம பார்த்துக்கிறோம். பொதுவாகவே 7வது வீடுங்கிறது மனைவியோட லக்னமாக போகிறதால, அதாவது ஆண் வந்து ஜாதகராக இருந்தால் மனைவியோட லக்னம் என்பது 7வது பாவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அங்கே அந்த இடத்துல ஒரு 4, 10 இதெல்லாம் வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒற்றைப்படை பாவம் தான் நல்லாயிருக்கும். ஒரு கூடுதல் தகுதி எடுத்துக்கலாம். அதனால் பொதுவாக வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்தந்த பாவங்கிறது ஒரு புரிதலுக்காக சொல்லப்பட்டது. இது அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இல்லை சார்.